நீ ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு அப்புறம் அது உண்மையா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னா எப்படி? இது வந்தனாலே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். ஆமா, பெட்டிஷனே தப்புன்னும் போது அப்புறம் எப்படி நீங்க அதை எடுத்துக்குவீங்க? அதான் நான் கேட்கறேன். இப்போ முதல்ல ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி சொல்றேன். ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தான் விசாரிக்குது. ஆமா, விசாரிச்சது. அவங்க வந்துட்டு சிபிஐ விசாரணையை நிராகரிச்சுட்டாங்க. தேவையில்லை, அது ஆரம்ப கட்டத்தில் இருக்கு, இதுக்குள்ளே எப்படி நீங்க வரீங்க, இது அரசியல் களமாக்காதீங்க அப்படின்னு கூட மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லிடுச்சு. ரைட்டுங்களா? அதை பத்திலாம் அவர் ஒன்றும் கண்டுக்கல. நான் என்ன கேட்கறேன்னா, இதே மாதிரி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு அப்படின்றது தமிழ்நாடு அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விடயம் தானே. அது இந்த காவல்துறை தானே விசாரிக்கணும். அது அதனுடைய விசாரணையில் முறை தவறி இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த இடத்துல அதுக்கான ஆதாரத்தை பார்த்துச்சு? இதோ இருக்குது நம்ம கிட்ட அந்த உத்தரவு எங்க இருக்குது? அது மாதிரி இல்லாம எதுக்கு இதை தூக்கி தண்டை போடுறீங்க?